காலை வேளையிலே இந்திய தேசத்திலிருந்து உங்கள் மத்தியிலே என்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. குறுகிய நேரத்திலே வேதத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்கள் மத்தியிலே அவருடைய சத்தத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். தேவனுடைய கிருபை நம் மத்தியிலே அபரிவிதமாக இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் சபை நடுவே அசைவாடினார். இப்பொழுது நம் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. நாம் வாசிக்கப்பட்ட முதலாவது வேத பகுதியிலிருந்து தானே ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. வாட் இஸ் கிரைஸ்ட் மைண்ட்? கிறிஸ்துவனுடைய சிந்தைக்குள்ளாக என்ன இருந்தது என்பதை பற்றி நாம் இப்போது சிந்திக்க போகிறோம். கிறிஸ்து இயேசுவிற்குள்ளாக பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும் என்று சிந்தை இருந்தது. இந்த பூமியில இருக்கிற நம் எல்லாருக்காகவும் இரத்தம் சிந்தி தியாகமாக மரித்து மறுபடியும் உயிரோடு எழும்ப வேண்டும் என்கின்ற சிந்தை இருந்தது. இந்த உலகத்திலே கைவிடப்பட்டவர்களாய், அனாதைகளாய், திக்கற்ற பிள்ளைகளாய் வாழக்கூடிய அநேக ஜனங்களை தம் பக்கமாய் இழுத்துக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தை அவருக்குள்ளாக இருந்தது. அது மட்டுமல்ல, இன்னும் தமக்கு பின்னாக அவருடைய, அதாவது பிதாவுடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்வதற்கு திரள் கூட்ட ஆத்துமாக்களை சீஷர்களாக உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தையும் அவருக்குள்ளாக இருந்தது. இப்படி தம்மை நோக்கி கூப்பிடுகிற அனைவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்முடைய ஆண்டவர் ஏழை அல்ல, richest God in the world. Amen. இந்த அகில உலகத்தையும் படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று வேதம் சொல்கிறது. such a almighty God. Amen. அவரால் செய்ய முடியாது என்று எதுவுமே இல்லை, அவரால் எல்லாம் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சிந்தைக்குள்ளாக என்ன இருந்தது என்பதை குறித்து தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். கிறிஸ்துவனுடைய சிந்தைக்குள்ளாக மிக முக்கியமான ஒரு காரியம் ஆழ் மனதிலே பதிந்திருந்தது. அது தானே அவருடைய வாழ்நாளெல்லாம் நிரம்பி இருந்தது. பாருங்கள், பிலிப்பியர்கள் நிருபத்திலே 2வது அதிகாரத்திலே அந்த 5வது வசனத்தை தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் போது 8வது வசனத்தை கவனித்து பாருங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை யாரும் தாழ்த்தவில்லை. அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவை அந்த அவமான சின்னமாகி சிலுவையிலே அடித்து அவரை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒருவேளை பிசாசு அவருக்கு விரோதமாக செயல்பட்டு அவருடைய ஊழியத்தை முடக்கி அவரை சிலுவையிலே ஆணி அடித்து ஜெயிக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான், திட்டமிட்டான். முடிவு என்ன தெரியுமா? இயேசு மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், இந்த உலகத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார். இயேசு கிறிஸ்துவை யாரும் தாழ்த்த முடியாது. அவரே தன்னை தாமே தாழ்த்தினார். சரித்திரம் சொல்லுகிறது, அந்த நாட்களில் சிலுவையிலே அறையப்படும் போது அந்த கள்வர்கள் எல்லோரும், குற்றவாளிகள் எல்லோரும் அந்த சிலுவையிலே ஆணியினால் அடிப்பதற்கு தங்களுடைய கரங்களையும் கால்களையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், அவர் தாமாகவே தன்னுடைய கரங்களை விட்டு கொடுத்தார். என்னுடைய கரங்களிலே ஆணியை நீங்கள் அடிக்கலாம், என் பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக, கரங்களினாலே என் பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிப்பதற்காக, நான் ரத்தம் சிந்துவதற்காக என்னை நானே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய தலையை அவர் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்தார். என் தலையில நீங்கள் ஒரு முள்கிரீடத்தை வைக்கலாம், கோலினால் ஓங்கி அடிக்கலாம், என் முகத்திலே காரி துப்பலாம், என் கன்னத்திலே ஓங்கி நீங்கள் அறையலாம். என்னை நான் தாழ்த்தி விட்டுக் கொடுக்கிறேன். ஏனென்றால் என் பிள்ளைகளுக்கு அவமானம் வரக்கூடாது. ஆமென். நீங்களும் நானும் இந்த உலகத்திலே அவமானப்படக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து தாமே தன்னை வெறுமையாக்கினார், தன்னை தாழ்த்தினார், அடிமையின் ரூபத்தை எடுத்துக்கொண்டார் என்று பவுல் இங்கே எழுதுகிறார். பிரியமானவர்களே, self-sacrificing humility
தன்னை தாமே தியாகமாக ஒப்பு கொடுத்து தாழ்த்துகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மாத்திரமே அதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அவரை தாழ்த்த சொல்லி அவரிடத்திலே நீங்கள் ஒன்று சொல்ல வேண்டாம். அவராகவே உங்களுக்காக இறங்கி வந்தார். வேதம் சொல்லுகிற அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். ஆமென். நாம் அன்பு கூறல. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென். அவர் தாமே பரத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார், தன்னை தாழ்த்தினார். இயேசுவை போல் இந்த உலகத்திலே வேற ஒரு தெய்வமே இல்லை. இயேசு மாத்திரமே நமக்காக ஜீவனை கொடுத்தவர். இயேசு மாத்திரமே நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தினவர். இயேசு கிறிஸ்து மாத்திரமே நமக்காக தாழ்மையின் உருவத்திலே இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பித்தவர். அவரிடத்திலே நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு போலியான தாழ்மையை தான் நாம் பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஒரு உண்மையான தாழ்மையின் வாழ்க்கையை நாம் பார்க்க முடியும். யோவானுடைய சீஷர்கள் 2 பேர் ஒரு முறை இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு சொன்னார், ஆண்டவரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இயேசு சொன்னார், வந்து பாருங்கள். யூ கம் அண்ட் see. என் வீட்டிலே என்னை வந்து பாருங்கள். நான் உறங்கும் போது என்னை பாருங்கள். என்னுடைய நண்பர்களோடு நான் பேசுகிறது என்னோடு பாருங்கள். நான் சாப்பிடும் போது என்னை நீங்கள் கவனித்து பாருங்கள். நான் ஊழியம் செய்யும் போது என்னை பாருங்கள். நான் வேத வசனத்தை எப்படி கீழ்ப்படுகிறேன் என்பதை பாருங்கள். என்னிடத்திலே தாழ்மை எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறேன் என்பதை you come and see. அந்த 2 பேரும் இயேசுவை பின்பற்றி அவருடைய வீட்டிற்கு சென்றார்கள். அதில் ஒருவன் ஆண்ட்ரூ மனம் திரும்பி இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஒரு தாழ்மையின் ஜீவியம் அந்திரேயாவை சந்தித்தது. அவன் வீட்டிற்கு போன உடனே தன்னுடைய சகோதரனாகிய பேதுருவை சந்தித்து இயேசுவின் பக்கமாய் அவனை அழைத்துக் கொண்டு வருகிறான். பாத்தீங்களா? நமக்குள்ளாக எப்பொழுதெல்லாம் தாழ்மையை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பெற்றுக்கொள்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்காக செயல்படுகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். இந்த உலகத்தில் நமக்கு தாழ்மை இல்லைன்னா நம்மளால ஜெயம் பெற முடியாது. ஜெயம் பெறுவது போல இருக்குங்க, ஆனால் ஜெயம் பெற முடியாது. வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் அடிக்கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். பழைய உடன்படிக்கையின் புஸ்தகத்தில் 2 நாளாகமம் 7வது அதிகாரத்திற்கு என்னோடு வாருங்கள். 2 நாளாகமத்தின் புத்தகம், இந்த புக் ஆஃப் 2 Chronicles chapter 7. 2 நாளாகமும் 7வது அத்தியாயம் verse 14, 14வது வசனத்தை கவனியுங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். My people. தேவன் இங்கே சொல்கிறார், என் ஜனங்கள், என் ஜனங்கள் எனக்கு முன்பாக வந்து தாழ்த்த வேண்டும். will humble themselves and pray. நாம் எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்திற்கு ஜெபிக்க செல்லுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தைக்குள்ளாக தேவன் இருக்கிறாரோ வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் மாத்திரமல்ல, நம் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடங்களும் கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே தாழ்மையின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். இங்கே நாம் ஜெபிக்கும் போது தங்களை தாழ்த்த வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். இது old covenant status. இது ஒரு பழைய உடன்படிக்கையின் அஸ்திபாரம். ஆனால் புதிய உடன்படிக்கையின் அஸ்திபாரத்தில் நாம் இயேசுவை பார்க்கும்போது அவர் வாழ்ந்த 33 ஆண்டு காலமும் தாழ்மை உள்ளவராகவே வாழ்ந்திருக்கிறார். அவர் பிறந்தது இந்த டிசம்பர் மாதத்தில் அவருடைய பிறப்பை குறித்து நாம் அதிகமாக சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். இது நமக்கு எதை காண்பிக்கிறது என்றால் அவருடைய தாழ்மையை நமக்கு காண்பிக்கிறது, அவருடைய எளிமையை நமக்கு காண்பிக்கிறது. பிரியமானவர்களே, அவரை சந்திப்பதற்காக கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவர்களை வழிநடத்துவதற்கு தேவன் வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை வைத்திருந்தார். அந்த நட்சத்திரம் அவர்கள் எல்லோரையும் நேரடியாக எருசலேம் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். எருசலேம் வரைக்கும் அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வந்த சாஸ்திரிகள் எருசலேமிற்குள்ளே வந்த உடனே he became a pride.
அவர்களுக்குள்ளாக ஒரு பெருமை வருகிறது. அதற்கு முன்னதாக அவர் கிழக்கு தேசத்திலிருந்து வெகு தூரம் பிரயாணம் பண்ணி வரும்போதெல்லாம் வழி தெரியாம அந்த நட்சத்திரத்தை பார்த்து கொண்டே வந்தார்கள். ஆனால் எருசலேமுக்கு வந்த உடனே ஓகே, ஐ நோ த கிங், எருசலேமில் இருக்கிற ஒரு பெரிய ராஜா தான் இங்கே பிறந்திருக்கிறார், அந்த அரண்மனைக்கு நாம் போவோம் என்று சொல்லி தன்னுடைய சொந்த பெருமையிலே விழுந்தார்கள். in his own idea, in his own plan, in his own desire. அவர்கள் அரண்மனைக்கு போனது நிமித்தம் என்ன தெரியுமா? 2 வயதுக்கு உட்பட்ட அனைத்து ஆண் குழந்தைகளும் அன்றைக்கு மரித்து போனார்கள். The wise man, மனுஷனுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, சொந்த ஞானத்திலே நாம் தேவனை பின்பற்றி விட முடியாது. தேவனை பின்பற்றுவதற்கு அந்த நட்சத்திரம் என்கின்ற தேவனுடைய வார்த்தை, the presence of God, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை நடத்தி கொண்டு வருகிறது. ஆமென், ஹalleluya. நாம் எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்த்து அந்த வார்த்தை என்ன சொல்கிறோம் அதற்கு கீழ்ப்படிந்து அதை அப்படியே பின்பற்றி வரும்போது அதே ரெடியாக இயேசுவை தான் நமக்கு காண்பிக்கும். பெருமையிலே விழுந்தவர்கள் மறுபடியும் தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படி தேவன் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். திரும்பவுமாக அவர்கள் நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள். லார்ட் ஜீசஸ், பெரிய தவறை நாம் செய்துவிட்டோம். மறுபடியும் நட்சத்திரம் எங்கே செல்கிறது என்பதை பார்க்கிறார்கள். அது நகர்ந்து சென்று ஒரு மாட்டு தொழுவத்திற்கு நேராக நின்றார். ஹalleluya. உள்ளே குனிந்து செல்லும் போது இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தார்கள். பிரியமானவர்களே, தாழ்மையின் ஜீவியத்துக்கு நேராக தேவனுடைய வார்த்தை நம்மை நடத்துகிறது. அந்த தாழ்மையின் ஜீவியத்தை நாம் தரித்து இந்த உலகத்திலே வாழ கற்றுக்கொள்ளும் போது இயேசுவை நாம் பின்பற்றுகிறவர்களாய் மாறிவிடுவோம். ஆமென். That is imitating Christ humility. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆமென். இந்த உலகத்துல ஹீரோவை பின்பற்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பொலிட்டீஷியன்ஸை பின்பற்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னும் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிற ஆசை இன்பங்களை பின்பற்றுகிறார்கள், பொன் பொருள்களை பின்பற்றுகிறார்கள். இந்த உலகத்துல எவ்வளவோ சம்பாதிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொல்லி ஹானரை பின்பற்றுறாங்க. ஆனால் இயேசுவை பின்பற்றுவதற்கு நீங்களும் நானும் தான் இருக்கோம். ஆமென். தேவன் நம்மைத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தை பின்பற்றுவதற்கு நமக்கு தேவை பெருமை. ஆனால் தேவனை பின்பற்றுவதற்கு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு நமக்கு தேவை தாழ்மை. பிரியமானவர்களே, பேதுருடைய வாழ்விலே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. என்ன தெரியுமா? ஒரு நாள் அவர்களால் படவிலே தண்டு ஒழிக்க முடியாமல் சிரமப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து சென்றார். அப்போது பேதுரு, ஆண்டவரே, நீரே ஆனால் நானும் உம்மிடத்திலே வர வேண்டும் என்று கேட்கிறான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், வா. பேதுரு தண்ணீரிலே இறங்கி நடந்தான். The miracle. இயேசு கிறிஸ்து தண்ணீரிலே நடந்தது எவ்வளவு பெரிய அற்புதமோ அதை விட பல மடங்கு கோடி பெரிய அற்புதம் பேதுரு தண்ணீரிலே நடந்தது. ஆமென். He is man of God. அவர் நடக்கலாம். He is ordinary man. இவர் நடக்கிறது அற்புதம். இயேசுவை பார்த்து கொண்டே நடந்த அந்த பேதுரு தண்ணீரின் மேல நடக்கிறார். சற்று திரும்பி அலையை பார்க்கிறார், இந்த சூழ்நிலையை பார்க்கிறார், இந்த வேர்ல்டு உலகத்தை பார்க்கிறார், தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கிறார், கிறிஸ்தவத்தை பார்த்தார். கிறிஸ்துவை பார்த்த அவர் கிறிஸ்தவத்தை பார்க்கும் போது விழுந்து போனார். The earth is always pulling down, down, down. இந்த பூமி எப்பொழுதுமே நம்மை கீழ் நோக்கி இழுத்துக் கொண்டே இருக்கும். Look unto Jesus only. Amen. நாம் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்க்க வேண்டும். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அந்த முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே இயேசுவை மாத்திரம் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிரகாசம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே தானாக வந்து சேர்ந்து விடும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தாழ்மை இருக்கிறது. அந்த தாழ்மை நமக்குள்ளே வரும். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்விலே பெருமை வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனே நம்முடைய எதிரியாக மாறி விடுகிறார். இந்த உலகத்தில் தேவன் தான் நம்முடைய ஆதரவு. தேவனே நமக்கு எதிரியாகி விட்டால் நாம் யாரிடத்திலே போவோம்? ஆகவே பெருமைக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். ஆமென். பழைய உடன்படிக்கையிலே இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 22 நாளாகமும் 26வது அதிகாரத்திற்கு புரட்டுங்கள். 2 Chronicles chapter 26.
முதலாவது வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் அங்கே ஒரு சம்பவம் இருக்கிறது. அங்கே உசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உசியா ராஜா 16 வயதிலே ராஜாவாக அரியணை ஏற்றப்படுகிறான். இளம் வாலிபன். தேவன் அவனுடைய உத்தமத்தை பார்க்கிறார், அவனை தேசத்தின் ராஜாவாக வைக்கிறார். இளம் வயதிலே ராஜாவான உசியா கிட்டத்தட்ட 52 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. அதாவது 36 ஆண்டுகள் தன்னுடைய வாலிப நாட்கள் முழுவதுமாக அரசாட்சியிலே அவன் இருந்ததாக நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. 4வது வசனத்திலே கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 5வது வசனத்திலே தேவனை தேட மன திணங்கி இருந்தான். In the fear of God, அவனுக்குள்ளே தேவ பயம் இருந்தது. The Lord gave him success. அவன் எங்கெல்லாம் அடி எடுத்து வைத்து எதையெல்லாம் செய்ய நினைத்தானோ அது எல்லாம் அவனுக்கு வெற்றியாக மாறினது. அவன் காரியங்களை வாய்க்க செய்தார் என்று 5ஆம் வசனம் சொல்லுகிறது. அவனுடைய நாட்களிலே அஸ்தோத்தின் அலங்கம் இடிக்கப்பட்டது, பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான் என்று நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனம் தேவன் அவனுக்கு துணை நின்றார் என்று பார்க்கிறோம். 8ஆம் வசனம் அவன் மிகவும் பலம் கொண்டான். 9ஆம் வசனம் கோபுரங்களை பலப்படுத்தினான். 10ஆம் வசனம் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் வெள்ளாமை பிரியனாயிருந்தான். 12ஆம் வசனம் பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவர் தொகையெல்லாம் 2600 பேர் அவனுக்கு துணையாக நின்றார்கள். யுத்தம் பண்ணக்கூடிய புருஷர்கள் 3,07,500 பேர் சேனையாக இருந்தார்கள். 13ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட மனிதன் 15ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவன் கோபுரங்களை எல்லாம் கட்டினான். அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. தேவன் ஒரு மனிதனை கவனிங்க, நன்றாய் கவனிங்கள் பிளீஸ். அவன் தன்னுடைய சிறு பிராயம் முதல் 16 வயதிலிருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனோடு நெருங்கியிருந்த நாட்களை பார்க்கும்போது தேவன் அவனை ஆசீர்வதித்து பலப்படுத்தி அவன் மூலம் பெரிய காரியங்களை செய்து அவன் பலப்படும் மட்டும் அவனுடைய சொசைட்டி, அவனுடைய அந்த நகரம், அவனை சுற்றி இருக்கிற வயல் நிலங்கள் எல்லாம் அவனால ஆசீர்வதிக்கப்பட்டது. அவன் பலப்படும் வரைக்கும் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவன் பலப்பட்ட போது, அங்கே கமா இருக்கு பாருங்க. அவன் பலப்பட்ட போது, அவன் எப்பொழுது ஒரு நல்ல நிலையை அடைந்தானோ, எப்பொழுது ஒரு மேன்மையான இடத்திற்குள்ளாக அவன் சென்றானோ, அப்பொழுது என்ன நடந்தது? தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. பிரியமானவர்களே, இங்கேதான் உசியா ராஜா கீழே விழ தள்ளப்படுகிறான். அவன் தோல்வியை சந்திக்கிறவனாக மாறுகிறான். அதற்கு காரணம் என்ன? அவனுடைய மனதிலே மேட்டிமை வந்தது. மேட்டிமை என்றால் pride, பெருமை உள்ளே வந்தது. ஒரு சாதாரண நிலையில நாம் இருக்கும்போது நமக்கு பெருமை வர வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த நாட்களில் நான் இந்திய தேசத்திலே பார்த்திருக்கேன், பிச்சைக்காரங்களுக்கு கூட பெருமை இருக்கிறது. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரர் என்னிடத்திலே வந்தார். நான் அவருக்கு என்கிட்ட 5 rupees இருந்துச்சு, அதை கொடுத்தேன். நான் 10 rupees கொடுங்கன்னார். சாரி இல்லைன்னா நீங்களே வச்சிங்கன்ட்டு போயிட்டார். என் மகன் என் கூட இருந்தேன். ஏப்பா காசு கொடுக்குறீங்க? அந்த ஐயா வாங்கலை. இஸ் பிகம் ப்ரைட். அவர் பெருமை உள்ளவராக இருக்கிறார், அதனால இந்த 5 rupees அவருக்கு தேவையில்லை. ஓகே, நீ வச்சுக்கோ, சாக்லேட் வாங்கி சாப்பிடுன்னு சொன்னேன். ஆமே, இன்றைக்கு பெருமை ஏன் அவங்க இப்படி வந்து கேட்கிறாங்க? அடுத்த கேள்வி என்கிட்ட அவ கேட்டா, அவங்க பெருமையா இருக்கிறதுனாலதான் பிச்சை எடுக்கிறாங்கன்னு சொன்னேன். ஹலோ, உண்மை அதுதான். அவர்கள் தேவனுக்கு முன்பாக எப்பொழுது தாழ்த்த கற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதே தேவன் அவர்களை உயர்த்த ஆரம்பித்து விடுவார். இந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருந்த நாட்களில் எல்லாம் அவன் பலப்பட்டான், உயர்ந்தான், ஆசீர்வதிக்கப்பட்டான். எப்பொழுது அவன் பலப்பட்ட பிறகு அவனுக்குள்ளே மேட்டிமை வந்து பெருமை உள்ளே வந்ததோ, அதற்கு பிறகு தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். தேவாலயத்திலே தேவனுடைய ஆசாரியர்கள், கோகாத்தின் புத்திரராகிய லேவியின் புத்திரர் தான் அங்கே செல்ல வேண்டும். They are committed, they are called one.
ஆனால் உசியா தேசத்தின் ராஜாவாக இருக்கலாம், அரியணையிலே உட்கார்ந்து ஆட்சி செய்வதுதான் அவனுடைய பொறுப்பு. தேவன் அதைத்தான் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்தில் போய் தூபம் காட்டுகிற பணியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. Oh, I am a king of Israel. God with me. தேவன் என்னோட இருக்கிறார், நான் மிகப்பெரிய ராஜா. அது ஒரு பணி மட்டும் நான் செய்யக்கூடாது, என்ன நான் போகிறேன் என்று சொல்லி தூப கலசத்தை கையில எடுத்துக்கொண்டு அங்கே போனான். லேவியின் புத்திரர் 80 தீர்க்கதரிசிகள் எல்லாரும் போய் ராஜாவை வணங்கி அங்கே அந்த பணியை நீங்கள் நிறைவேற்ற வேண்டாம் என்று கெஞ்சினார்கள். ஆனால் அவனோ அவருடைய சொல்லை கேட்கவில்லை. பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் நின்று அவனுக்கு கோபம் வந்தது. வேத வசனம் அங்கே சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அங்க பாருங்கள், 19ஆம் வசனத்தை பாருங்கள். உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் தூப பீடத்தின் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றியது. தேவன் அவனை அடைத்தார். Why God beat Uzziah king? ஏன் தேவன் உசியா ராஜாவை அடித்தார்? Become pride before the Lord. தேவனுக்கு முன்பாக ஒரு சாதாரண மனிதன், மண்ணான மனிதன், புல்லின் பூவை போல இருக்கிற மனிதன் பெருமை பாராட்ட முடியுமோ? தேவன் அவனை அடித்தார். அந்த நாட்களிலே கொடுமையான வியாதி என்று, மருத்துவத்திலே வழி இல்லாமல் ஊரை விட்டு வெளியே ஒதுக்கி வைக்கக்கூடிய மோசமான வியாதி என்று சொல்லக்கூடிய குஷ்டரோகம் அவனுடைய நெற்றியிலே தோன்றியது. தேவனுடைய ஆசாரியர்களுக்கு தேவன் சொன்னார், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று உங்கள் நெற்றியிலே எழுதிக் கொள்ளுங்கள். அந்த நெற்றியிலே இவன் கர்த்தருடைய பரிசுத்தத்தை அசுசிப்படுத்தி விட்டான், இவன் குஷ்டரோகம் பிடித்தவன் என்று தேவனை முத்தரித்து வெளியே தள்ளினார். உங்களுக்கு தெரியுமா, உசியா ராஜா மரணம் அடையும் மட்டும் குஷ்டரோகியா இருந்தான். ராஜாக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் பிளேஸ் அவனுக்கு இல்ல. ஒரு சாதாரண இடத்திலே அவன் அடக்கம் செய்யப்பட்டான். தேவன் உங்களையும் என்னையும் இந்த உலகத்திலே மேன்மையாய் வைத்திருக்கும் போது, ஆசீர்வாதமாய் வைத்திருக்கும் போது, நம்மளோடு துணையாய் நின்று நம்மை பலப்படுத்திக் கொண்டு இருக்கும் போது, அவரை போல கிறிஸ்துவின் சிந்தையிலே தாழ்மையாய் இருந்து விட்டால் நலமாய் இருக்குமே. அநேக வாலிபர்கள் தங்களுடைய திருமணம் என்று வரும்போது இந்த தாழ்மை நிலையை மறந்து தன்னுடைய சொந்த விருப்பத்தை தேடும் போது தேவன் அவர்களை தூரமாய் எறிந்து விடுகிறார். வானத்திலே நட்சத்திரங்களாய் பிரகாசிக்க வேண்டிய அநேக வாலிபர்கள் இந்த நாட்களிலே அடையாளம் இல்லாமல் போய்விட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, தேவன் கொடுத்த கிருபா வரங்களை இழந்து விட்டார்கள், திறமைகளை இழந்து விட்டார்கள். தேவனுடைய கிருபையற்ற மனிதர்களாய் ஏதோ அன்றன்றைக்குரிய பிழைப்புக்காக, வயிற்றுக்காக, குடும்பத்திற்காக, பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள். எனக்கு தெரியும், நான் அநேக வாலிபர்களை சந்தித்திருக்கிறேன். கடந்த 20 ஆண்டுகளாக தேவனுடைய முழு நேர பணியிலே அங்கும் இங்குமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். வாலிபர்கள் மத்தியிலும், சிறுவர்கள் மத்தியிலும், பெரியவர்கள் மத்தியிலும் தேவனை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, தாழ்மையை இழந்த ஊழியக்காரனாக இருந்தாலும், ஸ்லேவாக இருந்தாலும், தேவன் அவர்களை தூக்கி தூர எறிந்து விடுகிறார். வேதத்தின் பக்கங்கள் ஒவ்வொன்றிலும் நான் இந்த பெருமைக்காரர்களை அடையாளம் கண்டுபிடித்து வைத்திருக்கிறேன். பிரியமானவர்களே, எல்லா மனிதனுடைய வாழ்விலும் ஏதோ ஒரு நாள் ஒரு பெருமை தலை தூக்க ஆரம்பிக்கிறது. அந்த பெருமையை இயேசுவின் நாமத்தினாலே நாம் நசுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இல்லைனா ஏலி கீழே விழுந்தது போல, ஏலியுடைய பிள்ளைகள் மரித்து போனது போல, ஏலியை பார்த்தே வளர்ந்த சாமுவேல் அவனும் இடரை விழுந்தானே. பிரியமானவர்களே, தாவீது, சவுல், நீங்கள் வேதத்தில் இருக்கிற எல்லாரையும் என்னிடத்துல கேளுங்க, நான் அடிக்கோடிட்டு காண்பேன். பிரியமானவர்களே, பெருமைக்கு கீழாக நாம் விழாது இந்த பூமியிலே கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும், கிறிஸ்துவின் தாழ்மையை பின்பற்ற வேண்டும் என்பதே அவருடைய தேவையாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் என்னோட இன்னொரு வேத பகுதியை பாருங்கள். இது குறிப்பாக சாத்தானை குறித்த வேத பகுதி. நாம் இந்த பிசாசை குறித்து அறிந்திருக்கிறோம். லூசிபர் என்று சொல்லக்கூடிய சாத்தான், எப்படி அவன் சாத்தானாக மாறினான்? அவன் அதற்கு முன்னதாக தேவதூதனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விடுவெள்ளையின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. மிகுந்த அழகுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கிலீஷ்ல ஷார்ட்டா போட்டிருக்கு, டானா இருந்தான். DAWN. எப்படி இருந்தான்? டானா இருந்தான்.
பொழுது விடியுதுன்னா எல்லாரும் அவன் முகத்துல தான் முடியணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பொழுது விடிஞ்சிருச்சு, ஐயா பாட ஆரம்பிச்சிட்டாரு. கொயர் மாஸ்டர் அவர் தான், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கெல்லாம் அவர் தான் சுப்ரீம். அதிகாலையின் மகன் டான். அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம், அவன் டவுன் ஆனான். ஹலோ, why Satan became down? பிரியமானவர்களே, அவன் பெருமை அடைந்தான். தமிழ்ல அவ்வளவு தெளிவான வார்த்தைகள் இல்லை, ஆனால் ஆங்கிலத்தில் இருக்கிறது. அவன் தேவனுக்கு முன்பாகவே 5 முறை ஒரே வார்த்தையை சொன்னான். தேவன் பார்த்தார். 6வது முறை சொல்றதுக்கு முன்னாடி உன்னை நான் கீழே தள்ளுறேன்னு கீழே தள்ளிட்டார். என்ன சொன்னான் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ஆர்வமா இருக்கும், அப்படி என்ன வேடு சொல்லிப்பான். இன்றைக்கு நாம் எல்லாரும் சகஜமாக அதை சொல்கிறோம். Really? I will do it. I will. எப்போதெல்லாம் அந்த ஐ வில் வருதோ அப்பெல்லாம் டானா இருக்கிற நாம் டவுன் ஆயிடுவோம். ஏசாயா 14ஆம் அதிகாரத்திலே, book of Isaiah chapter 14 verse 12 to 14. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வீட்டில் போய் வாசியுங்கள், எனக்கு நேரம் இல்லை. நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். I will ascend to heaven. I will raise my throne. I will sit on the mount of assembly. I will ascend above clouds. I will make myself like the most high. Done. கடைசி என்ன சொன்னா? most high, உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். முற்றுப்புள்ளி வரதுக்கு முன்னாடி கீழே தள்ளிட்டார். going down. உன்னதமான தேவனுக்கு நீ ஒப்பா மாறுவியா? மாற முடியுமா? உன் அழகினால் நீ கீழே விழுந்தாய், உன் மினுக்கினால். அவன் ரொம்ப பிரைடானதுக்கு காரணம் அழகு, மினுக்கு. ஐம் சாரி, நான் உங்களை பற்றி பேசல, சாத்தானை குறித்து பேசுகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவனை குறித்து அப்படித்தான் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் அறிவீர்கள், நான் அதை விலக்கி காண்பிக்கிறேன். தேவதூதனாயிரு காப்பாற்றுகிற கேருபாயிருந்த அவன் சாத்தானாக மாறினான். அழகுள்ளவனாய் இருந்தவன் கரிகட்டையாய் மாறினான். இன்னைக்கு எங்க பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள்ட்ட சாத்தான் எப்படி இருப்பான்? கொம்பு வச்சுட்டு இருப்பான். சாத்தானுக்கு இவங்களே எல்லாம் உருவம் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு மோசமான உருவத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளவு மோசமா சாத்தான் படத்தை எல்லாம் வரையினா அவன் கொம்பு வைக்கிறான், வால் வைக்கிறான், கண்ணை பெருசாக்குறான், கண்ணத்தை குண்டாக்குறான், முடிய நீட்டி வைக்கிறான். இதுதான் சாத்தான். அக்லி ஃபேஸ். பிரியமானவர்களே, தேவன் நம்மை அவருடைய சாயலிலே படைத்திருக்கிறார். ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரத்திலே தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தேவனுடைய சித்தம் அங்கே வெளிப்படுகிறது பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 29. தம்முடைய குமாரன், verse 29, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கு சாயல் இருக்கா? தேவனுக்கு சாயல் இருக்கா? இமேஜ் ஆஃப் காட் என்று இருக்கிறது. தேவனுக்கு சாயல் உண்டா? பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது தேவன் ஆவியா இருக்கிறார். அவருக்கு என்ன கிடையாது? ஹலோ, உருவம் இல்லை. ஆமென். அப்படியானால் தேவ சாயலிலே மனுஷன் படைக்கப்பட்டான் சொல்றது எப்படி? தேவனுக்கு தான் உருவம் இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க தேவனுடைய சாயல் என்று சொல்லுவீர்கள்? அந்த வசனம் மிக சரியாக சொல்லுகிறது, நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவருக்கு சாயல் உண்டா? நோ. யாருக்கு சாயல் உண்டு? கிறிஸ்ட். ஆமென். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். அதனாலதான் நானும் வெள்ளையும் சிவப்புமா இருக்கேன். அவர் 1000 10,000 சிறந்தவர். இந்த உலகத்துல கோடான கோடி பேர் இருந்தாலும் தேவன் என்னதானே அவருடைய பிள்ளைங்கிறாரு.
ஆமென். அதுக்கு மேல நம்ம போக வேண்டாம், பிரைட் ஆயிரும். அது மற்றதெல்லாம் அவருக்கு மட்டும்தான். அவருடைய கண், அவருடைய கண்ணம், அதெல்லாம் அவருக்கு மட்டுமே போட்டு, அவர் லிப்ஸ் எல்லாம் அவருக்கே தான், நமக்கு வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் கிறிஸ்துவின் சாயலிலே ஏன் நம்மை படைத்தார் என்றால், கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். ஆமென். கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருப்பதற்கு. கிறிஸ்து இங்க நிக்கிறாருன்னா, பக்கத்துல போய் நம்ம நிக்கிறோம்னா யார் மாதிரியே இருக்கணும்? இமிட்டேட்டிங் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. கிறிஸ்துவ போலவே நான் இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்து மாதிரியே நீடமா முடி வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, அதை பற்றி வேதம் சொல்லவில்லை. கிறிஸ்துவ போல மாறின நீல ஜிப்பா போட்டுட்டு அமைதியா. நோ, இதெல்லாம் புறம்பான அலங்காரம். இன்சைட் ஒரு மனிதனுக்கு உள்ளே ஒரு உள்ளான மனுஷன் இருக்கிறான். அவன் கிறிஸ்துவனுடைய சிந்தையிலே மாற வேண்டும். ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவில் இருந்த, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ள இருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய வீடுகளுக்கு நீங்க போகும்போது உங்க சிந்தை வருதுன்னா என்ன பண்றது? நம்முடைய சிந்தை என்ன தெரியுமா? கோபம், எரிச்சல், சண்டை, மூர்க்கம், வாக்குவாதம், பிரிவினைகள். பிசாசினுடைய சிந்தை என்ன தெரியுமா? கோபம், சண்டை, பிரிவினை, வாக்குவாதம். இதெல்லாம் என்ன பிரதர், நான் என்னோட விருப்பம் விருப்பம் ஒன்னா இருக்கு. கிறிஸ்து எப்படிப்பட்டவர் தெரியுமா? such a lovable God, full of love. அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ள தெய்வம், மன்னிக்கிற தெய்வம், ஓகே, மனதுருக்கம் உள்ள தெய்வம், நம்மை அரவணைக்கிற தெய்வம், புறங்கூறாத தெய்வம். டோன்ட் பிளேமிங் யூ. ஒரு நாள் உங்களை குற்றப்படுத்த மாட்டார். நீ பாவி, நீ பாவின்னு சொல்ல மாட்டார். உன் பாவத்தை கொண்டா மன்னிச்சிடறேன் பார். நீ மூட்டையா கட்டி கொடுத்தா நான் திறந்து பார்க்க மாட்டேன், தூக்கி வீசிடுவேங்கிறார். நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஆனால் மனுஷன்ட்ட கொடுத்தீங்கன்னா கொண்டா பிரிச்சு பார்த்து நீங்க போங்க பிரதர், ஓகே, ஐ வில் ப்ரே ஃபார் யூ, போங்க. அடப்பா, இவ்வளவு மோசமான ஆளாக பிரதர். ஹலோ, உங்களுக்கு தெரியுமா இந்த பிரதர் சோ? ஹலோ, மனுஷன்ட்ட சொல்லாதுங்க. உங்களுடைய எல்லாம் எவ்வளவு பெரிய வெயிட்டா இருந்தாலும் இந்த பாவத்தை கொண்டு இயேசுனுடைய பாதத்தில் வைங்கள். அவர் அப்படி இப்படி தூக்கி அப்படி ஃப்ளை பண்ணுவார். திரும்பி கூட பார்க்க மாட்டார். சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் அதை அமிழ்த்தி விடுவார். ஆமென். உங்களுக்கு தான் அது ரொம்ப சிவப்பா இருக்கும், ஆனா அவருக்கு அதை வெண் பஞ்சை போல மாற்றி விடுவார். ஆமென். அவர் பரிசுத்தர். ஆமென். பரிசுத்தமாக்குகிறவர், உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தர். ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். இந்த பெருமை நம்மை பாவத்துக்கு நேராக நடத்திவிடும். இந்த பெருமை நம்மை கோபத்துக்கு நேராக நடத்திவிடும். ஒன் சீக்ரெட், நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டை சொல்லி தரேன். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். இது உலகம் சொல்லுவாங்க. நோ நோ, மை பைபிள் சேஸ் கோபம் இருக்கிற இடத்துல தான் பெருமை இருக்கும். பெருமைக்காரன் யாருன்னு அடையாளம் பிடிக்கணும்னா கோபக்காரனா இருப்பான். ஹலோ, நான் ஒரு நிமிஷம் தான் கோபப்படுவேன் பிரதர், அப்புறம் மாறிடுவேன். நீங்க என்ன தேவனா? தேவனுக்கு தான் ஒரு நிமிடம் கோபம். அதனாலதான் பவுல் சொன்னார், உங்கள் எரிச்சல் தனியே கடவுள். பெரிய கப்பு தண்ணி எடுத்து கொப்புன்னு ஊத்திருங்க சூரியன் அணையறதுக்கு முன்னாடி. அடுத்த நாள் கண்டினியூ பண்ணாதீங்க. ஒரே பெட்ல ஹஸ்பண்டை படுத்திருப்பாங்க, ஒரே குடும்பத்தில் அண்ணன் தம்பி தங்கச்சி மாமியார் எல்லாரும் படுத்திருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள கசப்பு இருக்கும். இது கிறிஸ்துவின் சிந்தையே இல்லை. லைக் a human being. நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக வேண்டும் என்று தேவன் அவருடைய குமாரனுடைய சாயலிலே படைத்திருக்கிறார். ஆமென். நாம் தாழ்மை உள்ளவர்களாய் மாற வேண்டும். தாழ்மை நம்முடைய ஜீவியத்திற்கு அவசியமாக தேவைப்படுகிறது. காலையில் ஒரு காரியத்தை தேவன் சொன்னார். ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு மிகுந்த சுலபம். ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த மனிதன் தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மையிலே தரித்திருக்க செய்வது ரொம்ப கஷ்டம். வாழைப்பழம் ஒரு தாரை வாங்கி குரங்கு கையில கொடுத்துட்டு அமைதியா வச்சுக்குமா? அது இதுதான் பிரச்சனையே. மனுஷன் கையில தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் அலைவான், உட்காருவான், நிப்பான், அங்க போவான். வாங்கின உடனே அவன் பாட்டி எடுத்துட்டு போயிடுவான். ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டான். பிரியமானவர்களே,
நான் இந்திய தேசத்தில் இருக்கிறவர்களை குறித்து பேசுகிறேன், உங்களை பற்றி எனக்கு தெரியாது. You are wise people, you are humble people before the Lord. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆமென். நீங்க சிரிக்கும் போதே தெரியுது நீங்க எவ்வளவு தாழ்மை உள்ளவர்கள் சொல்லி. ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் 25 எவ்வளவு நேரம்? ஓகே, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லைஃப் ஆஃப் பால், பவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு சத்தியத்தை பார்த்து நாம் முடிக்க போகிறோம். என்னோடு கூட வாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல. இந்த புத்தகத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எபேசு பட்டணத்திலே இருக்கிறார். நீங்கள் தயவு செய்து இதனுடைய பின்னணியை சற்று கவனியுங்கள். எபேசு பட்டணத்திலே இருந்த பவுல் கொரிந்தியருடைய நிலைமையை அறிந்தவராக இந்த கடிதத்தை எழுதுகிறார். அது கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததற்கு பிறகு 55வது ஆண்டுக்கு பிறகு அது எழுதப்பட்டது என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஓகே, 55 என்று வைத்துக் கொள்ளுங்கள். AD 55. 55 பவுலுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று பாருங்கள். என்ன சொல்றாரு? நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். நன்றாக கவனிங்கள், நான் திரும்ப கேட்பேன். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன். 55வது ஆண்டுல அவருடைய மனநிலை அவ்வளவு தாழ்மை. நான் அப்போஸ்தலர் எல்லாரும் இருக்காங்களே, அவங்க எல்லாரோட நான் ரொம்ப சிறியவன், நான் பாத்திரன் இல்லை, அவங்க முன்னாடி நிற்கிறதுக்கோ அவங்கள போல ஊழியம் செய்யறதுக்கோ பேசுறதுக்கோ எனக்கு தகுதி இல்லை. I'm not worthy. அவர் அப்படி சொல்கிறார். ஓகே, எபேசியருக்கு எழுதின நிருபத்துக்கு பாருங்கள். 3வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை பாருங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 8வது வசனம். இங்கே கொஞ்சம் வாசிக்கிறீங்களா? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்கு. இங்கே எபேசியர் நிருபத்திலே அவர் எழுதும்போது என்ன சொல்கிறார்? பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். பரிசுத்தவான்கள் என்றால் யார்? ஹலோ, ப்ளீஸ் சொல்லுங்களேன். பரிசுத்தவான்கள் என்றால் யார்? கர்த்தருக்காக பெரிய ஊழியங்களை செய்யறவங்களை பரிசுத்தவான்கள் என்று நாம் அழைப்போம். ஆனால் பவுலுடைய நாட்களிலே பரிசுத்தவான்கள் என்று யாரை சொல்கிறார் என்றால், எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பாருங்கள். எபேசியன்ஸ் சாப்டர் 1 verse 1. அங்கே எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். யாரெல்லாம் பரிசுத்தவான் என்று அழைக்கிறார்? விசுவாசிகள் எல்லாரும் பவுலுடைய பார்வையில எப்படி இருக்கிறார்கள்? பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள். அப்ப நீங்களும் நானும் இப்ப யாரு? நான் ஊழியக்காரன் நான் உயர்த்தலாமா? நானும் பரிசுத்தவான், நீங்களும் பரிசுத்தவான்கள். ஓகே, இப்போது பவுல் என்ன சொல்கிறார்? 3வது அதிகாரத்தில் 8வது வசனம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான். ஏற்கனவே அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னார். இப்போ எல்லா விசுவாசிகளை விட நான் சிறியவன். இந்த புத்தகத்தை அவர் எழுதும் போது கிட்டத்தட்ட அப்போது வருடம் 60 64, 60 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 55 அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன், நான் பாத்திரன் இல்லை. 60வது ஆண்டு, இப்போ ஒரு வயசு கூடுது. 55 5 வருஷம் மூப்பராயிட்டார். இன்னும் நிறைய அனுபவங்கள் கற்றுக்கொண்டார். இன்னும் கொஞ்சம் தேறி இருக்கிறார். தேர்னதுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? விசுவாசிகள் அப்படிங்கிறவங்க மேல இருக்காங்களா, அப்போஸ்தலர்கள் மேல இருக்கிறாங்களா? அப்போஸ்தலர்கள் தான் மேல இருந்தாங்க அன்னைக்கு. அது கீழே விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. ஏற்கனவே அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்ன பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் முதிர்ச்சி வரும்போது பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் நான் சிறியவன் என்று சொல்கிறார். இவரு மேல போயிட்டு இருக்கிறாரா, மேல இருந்து கீழே வந்துட்டு இருக்கிறாரா? ப்ளீஸ், கீழே வந்துட்டு இருக்கிறாருங்க. தன்னை தாழ்த்தி கொண்டு இருக்கிறார். 55வது ஆண்டு பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன் என்று சொன்னார். 60வது ஆண்டு வரும்போது நான் விசுவாசிகள் எல்லாரிலும் சிறியவன் என்று சொல்லுகிறார். ஓகே, இன்னொரு வேதவசனத்தை பாருங்க. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தை பாருங்கள். 1 Timothy
chapter 1 verse 15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். I am the worst. யாரை விட நான் ரொம்ப மோசம்னு சொல்றாரு? இந்த அகில உலகத்தில் இருக்கிற பாவிகள் எல்லாரையும் ஒன்று கூட்டி வைத்தால் அவங்க எல்லாரை விட ரொம்ப மோசமான இடத்துல யார் இருக்கா? பால். இந்த புத்தகத்தை அவர் எழுதும்போது கிட்டத்தட்ட 65வது ஆண்டு. இவருடைய வாழ்க்கையிலே அனுபவமும் முதிர்ச்சியும் மேலோங்கி வரும்போது 55வது ஆண்டிலே இருந்த முதிர்ச்சி 60வது ஆண்டிலே இல்லை, மேலும் வளர்ந்திருக்கிறார். 60வது ஆண்டுக்கு பிறகு 65வது ஆண்டு வரும்போது இன்னும் முதிர்ந்திருக்கிறார். 66வது ஆண்டுகளிலே அவருடைய தலை சிறைசேதம் பண்ணப்படுகிறது. மரிக்கிறதுக்கு முன்னால பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளை விட I am the worst. பாவிகளில் பிரதான பாவினா அப்படின்னா, பாவிகளில் பிரதான பாவினா 101 சொல்றாரா, 1 சொல்றாரா? 100 பாவி நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பவுல் எங்க சொல்றாரு? 101வது இடத்தை சொல்றாரா, முதல் இடத்தை சொல்றாரா? பாவிகளில் பிரதான பாவினான். இவர் 10 கொலை பண்ணாருங்க, இவர் 50 கொலை பண்ணாரு, இவர் 100 கொலை பண்ணாரு. இவர் இப்ப எந்த இடத்துல இருக்கிறாருங்கிறீங்க? பின்னாடியா முன்னாடியா? இந்த மோசமான பாவிகள்ல இன்னும் அதிக மோசம் நம்பர் 1 யாருன்னா I am the worst. ஏனென்றால் சபையை துன்பப்படுத்தினேன், விசுவாசிகளுக்கு நான் தொந்தரவு கொடுத்தேன், ஒண்ணுமே அறியாத தேவனுடைய பிள்ளையா இருந்த சீஷனா இருந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்ய நான் சம்மதித்தேன். பாரம்பரிய வழக்கத்தின்படியாக வேதத்தை கற்று அறிந்த நான், ஜெபித்த நான் கொலைகாரனாகவும் கோபக்காரனாகவும் வைராக்கியம் உள்ளவனும் மூர்க்கம் உள்ளவனுமாய் இருந்தேன், பெருமைக்காரனாய் இருந்தேன். இயேசுவை ஒரு நாள் சந்தித்தேன். அவர் எனக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்தார், தாழ்மை. அந்த தாழ்மையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி வரைக்கும் நிலைத்திருந்தார். ஆமென். பேதுருவை விட தேவன் பவுலைத்தான் அதிகமாய் பயன்படுத்தினார். யாக்கோபை விட மற்ற எல்லா அப்போஸ்தலரை விட அதிகமாய் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம் அப்போஸ்தலன் பவுல். பிரியமானவர்களே, அவர் பெரிய பணக்காரராக இருந்தார், பெரிய பொலிட்டீஷியன், செனகரிம் சங்கத்திலே ஒன் ஆஃப் த மெம்பர். அவருக்கு நல்ல ஆள் பலம் இருந்தது. தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துவதற்கு கடிதத்தை வாங்கும் அளவிற்கு அவருக்கு எல்லா சோர்ஸும் இருந்தது. அவ்வளவு பெரிய பிரைட்ஃபுல் மேன். இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஆண்டவரே நீர் யார் என்று முழங்கால் படிட்டு கீழே விழுந்தான். தாழ்மைதான் ஒரு மனுஷனை உயர்த்தும், தாழ்மைதான் ஒரு மனுஷனை பயன்படுத்தும், தாழ்மைதான் உன்னதமான இடத்திற்கு கொண்டு வரும். நமக்கு இன்றைய தேவை தாழ்மை. நம்முடைய தாழ்மை இல்லை, கிறிஸ்துவின் தாழ்மை. இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரே ஒரு வேதவசனத்தை நான் உங்களுக்கு அடிக்கடி காண்பிக்கிறேன். என்னோட கூட வாருங்கள். சங்கீதம் 22 பாருங்கள் சீக்கிரமா. சங்கீதம் 22 6வது வசனத்தை பாருங்கள். Psalm chapter 22 verse 6 onwards. நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. ஆமென். இங்கே தாவீது சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாரை குறித்த தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம். ஏனென்றால் 22ஆம் அதிகாரம் முதல் சங்கீதத்தில் முதல் வசனத்தை பாரு. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள். 14ஆம் வசனத்திலே என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகிய குழல்களின் நடுவே ஊறியிற்று. 15ஆம் வசனம் என் பலன் ஓட்டை போல காய்ந்தது. 17ஆம் வசனம் என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். 18ஆம் வசனம் என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துனுடைய மனநிலையை குறித்து தாவீது இங்கே சொல்லுகிறார். இயேசு எப்படி இருந்தார்? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல. இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்திலே வந்தார், மனுஷ ரூபத்திலே வந்தார். ஆனால் அவர் இந்த பூமியிலே ஒரு புழுவை போல இருந்தார். புழுவினுடைய குணாதிசயத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு புழு இப்படியே போகும்போது அதை நீங்க டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அப்படியே சுருண்டுக்கும், அதை குத்தினீங்கன்னா அப்படியே வாங்கிக்கும், உங்களுக்கு பதில் எதுவுமே செய்யாது.
அவரை கன்னத்திலே அடிக்கும் போது அவர் பதில் பேசவில்லை. இயேசு கிறிஸ்து ஒரு புழுவை போல இந்த பூமியில இருந்தார். இந்த புழுவனுடைய சந்ததியில தான், அதனுடைய வர்க்கத்துல தான் பாம்பும் இருக்கிறது. பாம்பு நீங்க லேசா டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா என்ன செய்யும் தெரியுமா? சீரும். இன்னும் கொஞ்சம் கிட்ட போனீங்கன்னா போட்டுரும், பாய்சன் பண்ணிடும். இயேசு சொல்லுகிறார், நானோ ஒரு புழு, பாம்பு இல்ல. Who are you? நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே புழு என்றால் அது தாழ்மைக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறது, பாம்பு என்றால் அது பெருமைக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறது. பாம்பு பழைய பாம்பாகிய வலு சர்ப்பமாகிய சாத்தான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒரு மனிதனை கொன்று குவிக்கக்கூடிய பாய்சனஸ் ஸ்னேக். ஆனால் புழுவோ ஒரு மனிதனையும் தொந்தரவு செய்யார். தன்னை துன்பப்படுத்தக்கூடியவர்களுக்கு இயேசு தம்முடைய முதுகை காண்பித்தார். அடிக்கிறவர்களுக்கு என் தாடியை பிய்த்தார்கள். மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல இருந்தேன். இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் தாழ்மையின் தெய்வம். இன்னொரு வேதவசனத்தை பாருங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். 1 பேதுரு 2வது அதிகாரத்துக்கு வாருங்கள், நான் முடிக்கிறேன். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம் துவக்கி 1 பேதுரு 2வது அதிகாரம் 1 Peter chapter 2 verse 21 onwards. பாருங்கள், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அந்த அடிச்சுவடுகள், இந்த footsteps of Christ life, இயேசு கிறிஸ்துவுடைய ஜீவியத்தை அப்படியே பார்த்து அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதை போல நாம் வாழ வேண்டும். பேதுரு அப்படித்தான் இயேசுவை பின்பற்றி வந்தார். அவர் கீழே விழுந்து எந்திரிச்சவர், அனுபவசாலி. சொல்லுகிறார், நாம் கற்றுக்கொள்வோம். பாருங்கள், அவர் என்ன சொல்கிறார்? அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழக்கூடிய நாம் எல்லாரும் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை தரத்தை இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்துட்டு போய்விட்டார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ரத்த சிந்தி மரிக்கிறது தான் தேவனுடைய சித்தம்னா, திடீர்னு 30 வயது வாலிபனா வானத்திலிருந்து பொத்துன்னு குதிச்சு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்திருக்கலாமே. ஏன் 33.5 ஆண்டுகள் அவர் வாழணும்? அவர் செய்த ஊழியம் வெறும் 3.5 ஆண்டுகள் தான். வாழ்ந்ததோ 30 ஆண்டுகள். எது பெருசு? வாழ்க்கை அதிகமா வாழ்ந்திருக்கிறாரா, ஊழியம் அதிகம் செஞ்சிருக்கிறாரா? ஹலோ, நம்முடைய வாழ்விலே ஊழியம் நம்மை தேவனண்டைக்கு நெருங்கி சேர்த்து விடாது. வாழ்க்கை தான் கிறிஸ்துவண்டை நெருக்கி சேர்க்கும். கடைசி நாட்களில் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அந்நிய பாஷைகளை பேசினோம் அல்லவா. இவங்கெல்லாம் இன்னைக்கு யாரு? They are spiritual believers. இயேசு சொல்கிறார், நான் உங்களை அறியேன். Who are you? I don't know you. உங்களை பற்றி எனக்கு தெரியாதப்பா. அக்கிரம செய்கைக்காரரே, evildoers, apart from me, என்னை விட்டு அகன்று போங்கள். யார் இவர்கள்? இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாய் பேசி தங்களுடைய வாழ்க்கையிலே தாழ்மை இல்லாதவர்கள். இயேசு கிறிஸ்துவுடைய தாழ்மையை பேச்சளவில் இருந்துச்சு, வாழ்க்கை அளவில் இல்லைங்க. நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை பேச்சிலே அல்ல பலத்திலே காண்பிக்க வேண்டும். ஆமென். பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதிலே பிரவேசிக்கிறார்கள். தினந்தோறும் ஒரு பலவந்தம் பண்ணணும். பிசாசோட போராடணும், உலகத்தோட போராடணும், நமக்கு வரக்கூடிய சூழ்நிலையோட போராடணும். பெருமை நம்மை தாக்கும் போது இயேசுவை பார்க்க வேண்டும், தாழ்மையிலே தரித்திருக்க வேண்டும். ஆமென். இதுதான் போராட்டம். இந்த போராட்டத்திலே ஜெயிக்கும் போதுதான் ஹலோ நமக்கு பரலோகம். ஆமென். நிறைய பேர் பரலோகம் போகணும் பரலோகம் போகணும் பரலோகம் போகணும் பேசுவாங்க. இயேசு சொல்கிறார், பரிசுத்தமா வாழணும் பரிசுத்தமா வாழணும் பரிசுத்தமா வாழணும். Jesus wants holiness. We want heavenly life. பரிசுத்தம் இல்லை என்றால் பரலோகம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்களில் தான் பரிசுத்தமா வாழ முடியும். இந்த பூமியில வாழும் போதுதான் ஊழியம் செய்ய முடியும். இந்த பூமியில வாழும் போதுதான் தாழ்மையாய் நாம் வாழ முடியும். இந்த பூமியில இருக்கும் போது பிறர் அன்பு செலுத்த முடியும். மனைவியை நேசிக்கவும், பிள்ளைகளை நேசிக்கவும், சகோதர சகோதரோடு இணைந்து ஜெபிக்கவும், சபையோரோடு இணைந்து ஊழியத்தை நிறைவேற்றவும் இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அடுத்த முறை எப்ப நான் உங்களை சந்திப்பேன் எனக்கு தெரியல. பிரியமானவர்களே, 8ஆம் தேதி நான் ஊருக்கு போயிருவேன்.
40 நாட்கள் யோனா தீர்க்கதரிசனம் சொன்னது போல இங்கே நான் கூவிக்கொண்டிருக்கிறேன். கேட்கிறதுக்கு காது உள்ளவர்கள் கேட்கிறவர்கள். அகால பிறவி போன்ற என்னையும் தேவன் இந்த இடத்திலே கொண்டு வந்து ₹1 கூட செலவு பண்ணி இங்க வரல. தேவனே என்னை கொண்டு வந்திருக்கிறார். 24 ஆண்டுகளாக இயேசுவை பின்பற்றி நான் ஜபிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். உலகம் முழுவதும் போய் சுவிசேஷம் சொல்லணும்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் சுவிசேஷம் சொல்ல விரும்புகிறேன், உமக்கு சித்தமான என்ன நடத்துங்க. இங்கிருந்து ஒரு குடும்பத்தை தேவன் அங்கே கொண்டு வருகிறார். சபையில் ஆராதிக்கிறதுக்கு சபை வேணும்னு தேடிட்டு எங்க சபைக்கு வர்றாங்க. என்னை சந்தித்தார்கள். ஏன் பிரதர் நீங்க சிங்கப்பூர் வரக்கூடாது ஊழியத்துக்குன்னு கேட்குறாங்க. கர்த்தர் அழைத்தால் வருகிறேன். அவங்க தான் என்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க. அவர்கள் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள். ஹல்லேலூயா. வாட் a wonders, what a wonders. தேவன் இந்த கடைசி நாட்களிலே அங்கும் இங்குமாக தாழ்மை உள்ளவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். மழை பெய்கிற அந்த மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது தண்ணீர் எல்லாம் எப்படி தாழ்மையான இடத்துக்கு ஓடி போகுதோ, ஒரு சபையிலே யாரெல்லாம் தாழ்மையா இருக்கிறார்களோ அவனிடத்திலே தேவனுடைய கிருபை தானாய் வந்து தங்கிவிடும். நீங்க தேடி போவானாங்க. நீங்க இருக்கிற இடத்துல தேவனுக்கு உங்களை தாழ்த்துங்க, கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை குறித்து பேதுரு தொடர்ந்து அங்கே சொல்லுகிறார், அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். பாடுபடும் போது இயேசு பயமுறுத்தல. அதுதான் தாழ்மை. உங்களை யாராவது திட்டும் போது திரும்ப நீங்க நாக்க துருத்திட்டு உங்களுடைய கோபமான முகத்தை காண்பிச்சீங்கன்னா நீங்க இயேசு போல இல்லை. வையப்படும் போது பதில் வையாமலும், பதிலுக்கு பதில் பேசி அவங்களோட போராடி நீங்க சண்டை போட்டீங்கன்னா நீங்க இயேசு போல இல்லை. அவருடைய தாழ்மை உங்ககிட்ட இல்லை. இயேசு வாய் திறவாதிருந்தார். Shut up your mouth before the Lord. தேவனுக்கு முன்பாக 42 அதிகாரம் எழுதின யோபு 40வது அதிகாரத்திலே தேவனிடத்திலிருந்து தாழ்மையை கற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவன் சொல்றான், நான் நீசன், நான் என்ன சொல்லுவேன், என் வாயை பொத்திக் கொள்கிறேன். அதை பார்த்த தேவன் 42வது அதிகாரத்தில் யோபுவை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். If you want to blessings, 2 ஆசீர்வாதம் வேணுமா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மைட்டியா ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். யோபுக்கு தான், அவர் ஓல்ட் கவர்னன்ட் பீப்புள், அவருக்கு 2 ஆசீர்வாதம். எலிசா அவருக்கு 2 மடங்கு அபிஷேகம். நம்மளாம் நியூ கவர்னன்ட் பீப்புள், நமக்கு ஆண்டவர் 1000 மடங்கு வச்சிருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு. ஆமென். நம்மை தேவன் 1000 மடங்கு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எத்தனை பேர் ஆயத்தம்? உங்களுடைய இருக்கிற இடத்திலேயே உங்களுடைய வாய் திறந்து, ஓ கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய தாழ்மையின் ஜீவியம் எனக்கு வேண்டும் சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நான் தாழ்மையாக வாழ விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, என் வாழ்நாளெல்லாம் இந்த தாழ்மை என்னை தழுவி கொள்ளட்டும். இந்த தாழ்மைங்கிற ஆடையை நான் தரித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு நாளும் என் வாழ்விலே மூர்க்கமோ கோபமோ எரிச்சலோ பெருமையோ பிசாசனுடைய இந்த ஆசை இன்பங்களோ என்னை தாக்கி கீழே விழ செய்துவிடக் கூடாது. இயேசுவே, நீர் எனக்கு தேவை. உம்முடைய அன்பும் உம்முடைய கிருபையும் உம்முடைய வல்லமையும் உம்முடைய அபிஷேகமும் எனக்கு தேவை. அவ கையிலிருந்து கிருபை வேணும்னா உங்களுக்கு முதல்ல தாழ்மை வேண்டும். அவருடைய அபிஷேகம் வேணும்னா தாழ்மை வேணும். அவருடைய உண்மை வேணும்னா தாழ்மை வேணும். அவருடைய சத்தியத்தின் ஆழத்துக்குள்ள நீங்க போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்றால் முதலாவது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு வேண்டும். தாழ்மையின் சிந்தை. தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு அதை தருவாராக. ஓ என் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த அருமையான ஆண்டவரே, திருச்சபையிலே ஆலயத்திலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நின்று உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய கிருபை இந்த சபை முழுவதும் ஆளுகை செய்யட்டும். உம்முடைய தாழ்மையின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்பி விடுவீராக. உம்முடைய சரீரத்திலே உண்டாயிருக்கிற பலகீனங்கள் வியாதிகள் எல்லாம் விட்டு நீங்குவதாக. குடும்பத்திலே தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள் கைகூடி வருவதாக. பிசாசின் கையிலே அடிமைப்பட்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலையாகட்டும்.
கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால இல்லத்திற்குள் ஒரு புதிய ஆசீர்வாதம் கடந்து வருவதாக. இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல இருக்கிறோப்பா. வரக்கூடிய புதிய ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறணுமே. இந்த ஆண்டில இருந்த பெருமை வரக்கூடிய ஆண்டில இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த ஆண்டவரே நாட்கள் எல்லாம் எங்கள் வாழ்விலே தாழ்மையினால் எங்களை தரித்து விடுவீராக, நிரப்பி விடுவீராக, ஆசீர்வதித்து விடுவீராக. தெய்வீக கருத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கலாம்.